இப்போ 9ஆம் இடத்துக்குரியவர் லக்னத்திலேருந்து எப்படி இருக்குன்னு 9 கூடியவர் லக்னத்தில் இருந்துட்டாலே இந்த ஜாதகர் அதிர்ஷ்டம் பெறுவார். ம் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு இருக்கும். ம் தந்தையின் தொழிலை செய்தவர், இவங்க தந்தை புகழானவர், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். 9 கூடிய லக்னத்தில் இருந்துச்சுன்னா அது பிரமாதம். ம் அவங்களும் உபதேசம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க, குருவா இருப்பாங்க. எப்படி? குருவா இருப்பாங்க. ஆமா, எல்லா விதமான அதிர்ஷ்டம் உண்டு. ம் இங்க பாவி பார்த்துருச்சு, கேது பாவி மற்றபடி கெட்டு போய் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எதையும் விரும்பாதவர். ம் சிலர் தான் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லக்கூடியவங்க உண்டு. ம் 9ஆம் இடத்துல கேது ராகு இருந்துச்சுன்னா அவங்க அப்படித்தான் இருப்பாங்களா? ஆன்மீகம் அதிகமாக இருக்கும், பிரிச்சுவல் இருக்கும். ம் ராகு இருந்துச்சுன்னா தாத்தா ஆன்மீகவாதி. ம் புரியுதா? சில காலம் மத நம்பிக்கை இல்லை, அதுக்கப்புறம் வந்தாங்க அப்படின்னு சொல்றது அதில் உண்டு. ம் புரியுதா? ம் அப்போ பாக்கியாதிபதி போய் லக்கணத்தில் இருக்கும்போது நல்ல அதிர்ஷ்டம் அடைவார், நல்ல நேரம் உண்டு. அவருக்கு என்னைக்குனாலும் நல்ல நேரம் இருக்குன்னு சொல்லணும். அவருக்கு எல்லா விதமான பாக்கியத்தையும் கொடுத்துரும். ம் என்ன கொடுத்துரும்? எல்லா பாக்கியத்தையும் இங்கே பாவி இருக்கு, கேது பார்க்குன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம்னா அவருக்கு திருமண விஷயத்தில் கேட்டு செய்யுங்கம்மா. சிலருக்கு, ஒரு சிலருக்கு மட்டும் திருமணத்தில் விருப்பம் கம்மியாக இருக்கும். ம் ஆனால் உபதேசம் பண்ணுறது, அதிர்ஷ்டம் புகழ் அவர் என்னைக்குமே உண்டு. வழிகாட்டியா இருப்பாங்க, நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க, குருவாக இருப்பாங்க. ம் 1-9 கனெக்ஷனை நாங்கள் ரொம்ப சிறப்புன்றுவோம்.